நம்ம நோமா பற்றி பார்க்க போகிறோம். நோமானா வந்து ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் செல்ஸாக வந்து இருக்குது. இந்த நோமா வந்து எங்கே இருக்குதுன்னா வாயில் வந்து அஃபெக்ட் ஆகுது. அது மெயின்லி வந்து குழந்தைங்களுக்கு சில்ட்ரன்ஸுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது. முதல்ல போன்லேயும் ஃபேஷியல் மசில் வந்து டிஃபார்மிட்டியாக இருக்குது. கேங்க்ரம் ஒரு கேங்க்ரீனஸ் ஸ்டொமடைட்டிஸே வந்து ஒரு கேங்க்ரீனஸ் மாதிரி இருக்குது. அந்த மாதிரி பாருங்களேன், இந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் டெஃபினேஷன் வந்து நோமா இஸ் ரேப்பிட்லி ஸ்ப்ரெட்டிங் கேங்க்ரீனஸ் ஆஃப் தி மவுத் காசஸ் சிவியர் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஓரல் அண்ட் ஃபேஷியல் டிஷ்யூ வந்து டிஸ்ட்ரக்ஷன் நடக்குது. இதோட அதுக்கப்புறம் நோமா மீன்ஸ் வந்து டூ டோவர்ஸ், அதாவது ஸ்ப்ரெட்டிங் சோர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ப்ரெட்டிங் சோர் தான் அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரெட்டிங் நோமாவோட அதுக்கப்புறம் அதர் நேம்னு கேட்டாங்கன்னா வந்து ஸ்ப்ரெட்டிங் சோர். இது வந்து ஒரு அதுக்கப்புறம் வேரியண்ட் ஆர்கனிசம். இது வந்து ஸ்ப்ரெட்டிங் சோர். ஸ்ப்ரெட்டிங் சோராக இருக்குது. ஸ்ப்ரெட்டிங் SPREADING ஸ்ப்ரெட்டிங் சோராக இருக்குது. நோமா வந்து ஸ்ப்ரெட்டிங் சோராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர்னு எடுத்துக்கிட்டோன்னா புவர் நியூட்ரியண்ட்டாக இருக்குது. ரெடியூஸ்டு ரெசிஸ்டன்ட் டு தி இன்ஃபெக்ஷன். புவர் நியூட்ரிஷன் வந்து ரொம்ப புவராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரெசிஸ்டன்ட் டு தி இன்ஃபெக்ஷனுக்கு ரெசிஸ்டன்ட் பண்ண முடியல அப்படின்னா இருக்கலாம். அதுக்கப்புறம் சிவியர் மால்ஃபார்மேஷன் எப்படின்னா சிவியர் மால் நியூட்ரியண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கு, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் டிப்தீரியா, அதுக்கப்புறம் நிமோனியா, ஸ்கார்லெட் ஃபீவர் இந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப பிரச்சனை வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து வைரல் இன்ஃபெக்ஷன் பார்த்தோன்னா அதுக்கப்புறம் மீசல்ஸ்லாம் வந்து வைரல் இன்ஃபெக்ஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பிளட் டிஸார்டரில் வந்து அனீமியா அண்ட் அதர் பிளட் டிசிஷன் வந்து நடக்குது. அதர் பிளட் டிசீஸ் வந்து நடக்குது. இப்போ வந்து பேத்தோஜெனசிஸில் என்னென்னு பார்த்தோன்னா, இப்போது இது ரொம்ப முக்கியமானது. நோமாவோட அதர் நேம் வந்து கான்க்ரம் ஓரிஸ் அண்ட் கேங்க்ரீனஸ் ஸ்டொமடைட்டிஸாக இருக்குது. வாய் ஃபுல்லாக வந்து நெக்ரோசிஸ் நடந்து ஒரு போன்லேயே வந்து ஒரு வகையான நிறைய பிரச்சனைகள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இது எப்படி வந்து பேத்தோஜெனசிஸ் நடக்குதுன்னா, இது வந்து மால் நியூட்ரிஷனால் மோஸ்ட்லி வரதுனால ஒரு அக்யூட் நெக்ரோசைட்டிங் அதுக்கப்புறம் அந்த ஜிஞ்சேவல் ஸ்டொமடைட்டிஸ் வந்து மாறுது. இது வந்து செகண்டரி மைக்ரோபியல் இன்வெஷன் வந்து நடந்து ஒரு ரேப்பிட் டிஷ்யூ நெக்ரோசிஸ் வந்து நடக்குது. ஒரு கேங்க்ரீனஸ் ஆஃப் த ஜிஞ்சேவா, லிப் அண்ட் சீக்கில் போய் இந்த டிஷ்யூ வந்து ஒரு ஸ்லட்ஜ் மாதிரி ஆகுது. அந்த ஜாவும் அப்படி ஒரு மாதிரி ஸ்காரிங் அண்ட் டிஃபார்மிட்டி ஆஃப் த ஃபங்க்ஷனல் ப்ராப்ளமும் அதுக்குது. இப்போ கிளினிக்கல் ஸ்டேஜ்னு பார்த்தோன்னா வந்து அக்யூட் நெக்ரோடைசிங் ஜிஞ்சவைட்டிஸ், எடிமா ஸ்டேஜ். இப்போ வந்து அக்யூட் நெக்ரோடைசிங் ஜிஞ்சவைட்டிஸ் அப்போவே பார்த்துடணும். இப்போ எடிமா ஸ்டேஜ் பெருசாகின பிறகு, கேங்க்ரீனஸ் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் வந்து ஸ்காரிங் ஸ்டேஜ், சீக்வலை ஸ்டேஜ் அப்படின்னு எத்தனை ஸ்டேஜ் இருக்குது மொத்தம் வந்து ஒரு 5 ஸ்டேஜ் இருக்கா. இது வந்து ஸ்டேஜ் ஆஃப் நோமாவில் வந்து அக்யூட் நெக்ரோசைட்டிங் அதுக்கப்புறம் அல்சரேட்டிவ் ஜிஞ்சவைட்டிஸ், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து எடிமா ஸ்டேஜ்னு இருக்குது. கேங்க்ரீனஸ் ஸ்டேஜ் வந்து ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் ஸ்காரிங் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு சின்ன ஸ்காராக வந்து ஒரு ஃபார்மேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் சீக்கோலைனா ஃபங்க்ஷனல் டிஃபார்மிட்டி நடக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ். இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் வந்து இந்த கிளினிக்கலில் வந்து இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் நோமான்னு பார்த்துருக்கோம். இந்த இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் நோமாவில் வந்து ஒரு ஜிஞ்சேவல் மியூக்கோசா, அதுக்கப்புறம் வந்து காமன் இனிஷியலில் வந்து ஜிஞ்சவல் ப்ளீடிங் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபீவர் இருக்கும், சலைவேஷன் இருக்கும். காமன் இனிஷியலில் வந்து ஃபிக்ஸ் பிரிட்ஜஸ், அதுக்கப்புறம் வந்து க்ரௌன்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ரேப்பிட் ப்ரோக்னாசிஸில் வந்து சரௌண்டிங் ஜா டிஷ்யூவில் வந்து லிப்பிச்சு இதிலலாம் வந்து 1 to 2 வீக்லேயே வந்து நம்ம பார்க்க முடியும். ஒரு ஃபேஷியல் ஸ்வெல்லிங் அண்ட் எடிமா வந்து வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் நெக்ரோசிஸ் வந்து நடந்திருக்கும். ஸ்கின்க்கு அப்புறம் இன்ஃபெக்ஷன், ஸ்வாலன் நெக்ரோசிஸ் வந்து நடந்து ஒரு க்ளீன் லைன் டிஃபார்மிட்டி வந்து நடக்குது இந்த ஹெல்த்தி டிஷ்யூஸில் அண்ட் டெட் டிஷ்யூஸில். அண்ட் அதுக்கப்புறம் அந்த டிஷ்யூ வந்து செப்பரேட் ஆகி ஒரு ஸ்லட்ஜ் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அந்த ஸ்லெட்ஜு வந்து பியரிங் கேங்க்ரீனா ஃபார்மேஷன் நடந்து ஒரு டிஷ்யூ நெக்ரோசிஸ் அண்ட் லெஸ் காமன் சைட்டாக மாறி ஒரு லேட்டன்ட் அதுக்கப்புறம் கிளினிக்கலில் வந்து ட்ரிஸ்மஸ், லாக் ஜா,
ட்ரிஸ்மஸாக மாறி செப்பரேஷன் ஆஃப் டீத் இந்த டெட் போனு, அதுக்கப்புறம் எக்ஸ்போஸ்டு போன் எக்ஸ்போஷர் நடக்குது, மேக்ஸிலரி மேண்டிபுலர் போன் வந்து ஃபியூஷன் நடக்கிறது, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த டீத்து, அதுக்கப்புறம் வந்து சிவியர் ஃபேஷியல் டிஃபார்மிட்டி, அதுக்கப்புறம் டிஃபிகல்ட்டி டு ஸ்பீக்கிங், இது எல்லாமே வந்து ஒரு லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் ஹை ஃபீவர், செகண்டரி இன்ஃபெக்ஷன் வந்து, அதுக்கப்புறம் டாக்ஸின் இந்த பிளட் ஸ்ட்ரீமில் போய் நிமோனியா வந்து மேபி இது வந்து காசஸ் நிமோனியா டாக்ஸிமாலாம் வந்து டெத்துக்கு வந்து ரொம்ப பெரிய காரணமாக இருக்குது. அண்டு காம்ப்ளிகேஷன் வந்து ட்ரிஸ்மஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்போஸ்டு போன் இன்வால்வ்மெண்ட் வந்து எக்ஸ்போஸ்டு போன் வந்துருக்குது, ஜா ஃபியூஷன் நடக்குது, டென்டலில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் டீத்து, ஃபேஷியலில் பார்த்தோன்னா சிவியர் அதுக்கப்புறம் டிஸ்ஃபிகர்மெண்ட் இருக்குது, ஃபங்க்ஷனல் வந்து ஸ்பீச் அண்ட் ஃபீடிங் ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கப்புறம் செகண்டரி இன்ஃபெக்ஷன் வந்து டாக்ஸிமா அண்ட் நிமோனியா வருது. டெஸ்டிங்கில் பார்த்தோன்னா வந்து மெடிகேஷன் மேனேஜ்மெண்ட்டில் வந்து இம்மிடியேட் மேனேஜ்மெண்ட் வந்து இட் பாசிபிள் ஆன்டிபயோட்டிக் தெரப்பி வந்து கொடுப்பாங்க சப்போர்ட்டிவில். அங்கே ஏர்லி ஆன்டிபயோட்டிக் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறது குட் ப்ரோக்னாசிஸாக இருக்குதும். கரெக்ஷன் ஆஃப் த மால் நியூட்ரியன்ட் வந்து நல்லா பார்ப்பாங்க பேஷண்ட்டுக்கு. ப்ரோக்னாசிஸ் வந்து நோமோ வந்து ஒரு சிவியர் பொட்டென்ஷியல் ஃபேட்டல் டிசீஸாக இருக்குது. 75% வந்தோட ப்ரோக்னாசிஸ் ரேட் வந்து இருக்குது. ப்ரோக்னாசிஸ் பெட்டராக இருக்குது. ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க, நியூட்ரியன்ட் சப்ளை கொடுப்பாங்க. டிலேடு ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப புவராக வந்து மாற சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது நோமாக்கு.